மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நியூ கமர்ஸ் சார் நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு தர மாதிரி பிஜிடிஆர்பிக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஷாக் ஆனேன். என்ன ரீசன்னா, இந்த சேனல் உருவாக்கப்பட்டதே பிஜிடிஆர்பிக்காக தான். பிஜிடிஆர்பிக்கான ஃபுல் செட் மெட்டீரியல், ஃபுல் வீடியோ கண்டென்ட், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் யூஜிடிஆர்பிக்கு எதுவும் கொடுக்காம இருக்கமேன்னு நாங்கள் யூஜிடிஆர்பி கொடுக்க போனால் பிஜிடிஆர்பிக்கும் கிடைக்குமான்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஸோ இல்லைங்க, இந்த சேனலே வந்து பிஜிடிஆர்பிக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு உண்டான சேனல். இப்போ தான் யூஜிடிஆர்பிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கண்டென்ட் கொடுக்கணும் இன்னும் யூஜிடிஆர்பிக்குன்னு கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து பிஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் மெட்டீரியல், ஃபுல் வீடியோ கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட முழு சப்போர்ட்டை தெரிவிங்க. நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு உதவியாக இருக்கணுன்றது தான் எங்களோட மோட்டோ. நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இது வந்து பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுற விதமாக உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கு உண்டான ஃபுல் புக்லெட்டு அப்படியே இதை கொடுத்துட்றேன். இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் நாளைக்கு நாளான்னைக்கு உங்களுக்கு இதை நான் வீடியோவிலே காட்டிடுறேன். ஃபுல் கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது. யூஜிடிஆர்பி 4 இருக்குது. பிஜிடிஆர்பிக்கு இருந்ததுங்கிறது இதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யூஜிடிஆர்பியில் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக அப்படியே யூஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ராபபிலிட்டி, 4 இயர், காம்ப்ளெக்ஸு, மெக்கானிக்ஸு இந்த புக்லெட் வந்து நம்ம வீடியோ கண்டென்ட் மட்டும் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. அது வேணும்னாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போது 4 இயர் சீரீஸ்லேருந்து 4 இயர் கோஎஃபிஷியன்ட், the 4 இயர் கோஎஃபிஷியன்ட் a0 for the function f of x equal to e power x minus pi less than x less than pi is dash. இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4 இயர் கோஎஃபிஷியன்ட் ஆய்லர் கோஎஃபிஷியன்ட்னு கூட சொல்லுவாங்க. சில நேரம் சார் என்ன சார் 4 இயர் கோஎஃபிஷியன்ட் கேட்கவே இல்லை, புதுசாக ஆய்லர் கோஎஃபிஷியன்ட்னு ஒன்று கேட்டாங்கன்னு. அதுவும் இதுவும் ஒன்று தான், வேறு பேர் அதுக்கு. ஸோ ஆய்லர் கோஎஃபிஷியன்ட் a0 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போது நம்ம பொதுவாகவே a0 நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? a0 ஈக்குவல் டு 1/π இன்டெக்ரல், இந்த லிமிட்டை நம்ம அப்படியே போட்டுக்கலாம், -π to +π f of x dx. ரைட், இதுதான் வந்து a0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதே போல் an, bn இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லி வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்டேன். எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ a0 தான் அவங்க கேட்குறாங்கன்றதுனால டேரெக்டாக அங்கே போயிட்டேன். ஓகே, இப்போது இந்த லிமிட் வந்து நான் இங்கே இருக்கிறதே போட்டுக்கலாமா சார்? எஸ், அதை அப்படியே போட்டுட்டு முன்னாடி 1/π f of x dx போட்டுக்கலாம். சரிங்க, இப்போது 1/π அப்படியே இருக்கட்டும், இன்டெக்ரல் -π to π இதுவும் அப்படியே இருக்கட்டும், f of x e power x dx. ரைட், அவ்வளோதான். இப்போது e power x நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இந்த 1/π அப்படியே இருக்கட்டும். e power x இன்டெகிரேட் பண்ணால் e power x தான். லிமிட் வந்து -π to +π. ரைட், அவ்வளோதான். இப்போது இந்த 1/π அப்படியே இருக்கட்டும். முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறேன். அப்பர் லிமிட் கொடுத்தா e power x இருக்குது, எக்ஸுக்கு தான் பை கொடுக்குறோம். முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் போட்டு e power மைனஸ் லோவர் லிமிட் -π. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் ஒரே ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2 கொடுத்துட்டு 2/π ஆகிடுமா, இங்கே டினாமினேட்டரில் ஒரு 2 கொடுத்துட்றேன். e power π மைனஸ் e power -π டிவைடட் பை 2. ஏன் சார் கீழே 2 கொடுத்தீங்க? இது ஒரு ஃபார்முலாவாக எழுதிடலாம். என்ன ஃபார்முலா அது? இந்த 2/π அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், sin hx equal to e power x minus e power minus x divided by 2. இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல பை இருக்குது, அவ்வளோதான். இங்கே பை போடுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல sin hπ equal to e power π minus e power minus π divided by 2. அவ்வளோதான். ரைட், அப்படியே நான் என்ன செய்கிறேன், இப்போது இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு பதிலாக நான் இதை போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ என்ன ஆகும், இன்ட்டு sin hπ. ஓகே, இந்த பை கட் பண்ணலாமா சார்? இது வந்து ஆங்கிள், இதுவும் எப்படி கட் பண்ண முடியும்? ஸோ அதுமாதிரிலாம் கட் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன பேசிக்கான நிறைய விஷயங்கள் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சில டவுட்லாம் கேட்டு கால் பண்ணுவாங்க. அப்படி கேட்கும்போது அசந்து போவேன். இன்னும் இந்த அளவுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன்.
அதை நான் ஒன்றும் பிரச்சனை வருத்தப்படுவேனே தவிர அவங்க மேலே கோவப்பட மாட்டேன். என்ன ரீசன்னா, அவங்க எல்லாமே வந்து ரெகுலரில் போய் படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை. அவங்களுடைய நிலைமையை கேட்க கேட்க கண்ணீர் வருது. அப்படி இருக்கிறச்ச அவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம கடிஞ்சிக்கக்கூடாது, சொல்லிக் கொடுக்க முற்படணும், அந்த அறியாமையை போக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த சேனலு. சரிங்களா? இப்போ இங்கே 4 ஆப்ஷனில் எது பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட், நிச்சயம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபார்முலா இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இன்டகிரேட் பண்ணுறேன். சரிங்க சார். இன்டகரல் இ பவர் எக்ஸ் வந்து டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் தான். அதுவே இன்டகரல் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன, இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ. இங்கே லிமிட் இருந்தால் ப்ளஸ் சி போட வேணாம், லிமிட் இல்லைன்னா ப்ளஸ் சி போடணும். ஜென்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான், இ பவர் ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் சி. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது யூஜிடிஆர்பி, அது பிஜிடிஆர்பி ஒரு தடவை கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளமை. பிஜிடிஆர்பி இல்லை கேட்கப்பட்ட ஒரு ப்ராப்ளம். இப்போ போர்ஷன் எடுத்துட்டாங்க, இருந்தப்போ இதை கேட்டிருக்காங்க. பாருங்கள், -π to இன்டகரல் -π to π sin ஸ்கொயர் nx dx ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த n வேல்யூஸ் இது எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறது இங்கே உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் பாருங்களேன், f of x ஈக்குவல் டு sin ஸ்கொயர் nx இல்லையா? இப்போது f of minus x பார்க்குறேன், sin n மைனஸ் எக்ஸ், இந்த சைன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை ஹோல் ஸ்கொயர் இப்படி கூட போட்டுக்கலாம் இல்லையா, தப்பு இல்லை, ஹோல் ஸ்கொயராக அப்படி போட்டுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் கொடுத்தா இங்கே உள்ள மைனஸ் வருது எக்ஸுக்கு, அவ்வளோதான். என் அப்படி தான் இருக்குது. சரிங்க. இப்போ சைன் மைனஸ் என்எக்ஸ், இதை எப்படியும் எழுதிக்கலாம் இல்லையா, சைன் மைனஸ் என்எக்ஸ். இந்த என் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஒன்னாக போட்டுறது வெளியே. இப்போ சைன் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா இல்லையா, அப்போ மைனஸ் வெளியே எடுத்துடலாம், மைனஸ் சைன் என்எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரை கொடுத்தோம்னா இந்த மைனஸ் கட் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, அப்போ சைன் ஸ்கொயர் என்எக்ஸ் இல்லையா. இப்போது சைன் ஸ்கொயர் என்எக்ஸ்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பார்த்தேன், எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிருக்கு. அப்படின்னா எஃப் ஈவன் ஃபங்க்ஷன், திஸ் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். சார் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனெல்லாம் இப்போ என்னத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க, அங்கே இன்டெக்ரல் வேல்யூ தானே கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இன்டெக்ரல் -π to +π sin ஸ்கொயர் nx dx ஈக்குவல் டு, இந்த உள்ளே இருக்கிற எஃப் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த லிமிட் இருக்கு இல்லையா, பாருங்கள் -π to +π இருந்ததுன்னா அதை 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to π sin ஸ்கொயர் nx dx இப்படி எழுதிக்கலாம் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால். அதுவே உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டெக்ரல் வேல்யூ மொத்தமாக 0 போட்டுடலாம். இங்கே எழுதுகிறோம் பாருங்கள், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்டெக்ரல் -a to +a f of x dx ஈக்குவல் டு 0. எப்போ இது வந்து இந்த டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூவே பாருங்கள் -a to +a இருக்கணும். இங்கே பாருங்கள் -π to +π இருக்குது. f of x dx ஈக்குவல் டு 0 போடலாம். எப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால். அதுவே இன்டெக்ரல் -a to +a f of x dx இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to a எழுதிக்கலாம், f of x dx dx இப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால். இப்போ இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எஃப் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சா, உள்ளே இருக்கிறது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இந்த ரூல் படி நான் 2 டைம்ஸ் 0 to π, பைன்னு மட்டும் இல்லை, இந்த இங்கே ஏ போட்டு ஜென்ரலாக ஏ சொல்லியிருக்கேன் பாருங்கள். அப்போது -π to +πன்றதை 0 to π போட்டு முன்னாடி 2 போட்டேன். ஸோ இந்த ரூல் படி இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. ஆமாம் சார். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to π, இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டா இதை 1 - cos 2 தீட்டா டிவைடட் பை 2 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுபடி நம்ம இங்கே எழுத போனோம்னா இப்போ 1 - cos 2 தீட்டா வந்து இங்கே nπ,
2n பை டிவைடட் பை 2. ஸோ ஃபார்முலா படி எழுதிட்டேன் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த சைன் ஸ்கொயர் என்எக்ஸை இந்த ரூல் யூஸ் பண்ணி இப்போ தீட்டா என்னன்னா என் பை என்எக்ஸ், அதான் வந்து தீட்டா, இங்கே என்எக்ஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே இதை ஃபார்முலா படி இதை அப்படி இப்படி எழுதிட்டேன். ஓகே, இப்போ இந்த 2 வெளியே எடுத்து கட் பண்ணிக்கலாம், ரைட். இப்போது இன்டகிரல் 0 to பை 1 மைனஸ் காஸ் 2n பை டிஎக்ஸ் இப்படி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். இந்த தனித்தனி இன்டகிரல் பிரிச்சும் செய்யலாம். இன்டகிரல் 0 to பை இந்த டிஎக்ஸ் 1க்கு கொடுத்து இப்படி பிரிச்சுக்கலாம். மைனஸ் இன்டகிரல் 0 to பை இதுக்கு தனியாக காஸ் 2n பை டிஎக்ஸ். இப்போ இன்டகிரல் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இதுக்கும் பிரித்து இப்படி கொடுத்துடலாம். இப்போ டிஎக்ஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ், இந்த லிமிட் 0 to பை சைடில் போட்டுருங்க. மைனஸ் இப்போது காஸ் 2n பை இருக்கு இல்லையா. அப்போ காஸ் 2n பையை வந்து இப்போ ஏஎக்ஸ் மாதிரி, ஏ வந்து 2n, ரைட். இப்போ இங்கே வந்து எக்ஸு, ஏன்னா என்எக்ஸ் தானே இங்கே கொடுக்குறோம், இங்கே நான் பை போட்டேன். ஸோ எக்ஸு, இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸு, இங்கே வேரியபிளே எக்ஸ் தானே. சரிங்க. இப்போது காஸ் 2nxஐ இன்டகிரேட் பண்ணால் சைன் 2nx, அந்த ஏன்றது தான் 2n, அப்படியே டினாமினேட்டருக்கு பை 2n வந்துடும். இப்போ லிமிட் வந்து 0 to பை, ரைட். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல nx இருக்கு இல்லையா, அது இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே சைன் ஸ்கொயர் nx ஈக்குவல் 1 மைனஸ் காஸ் 2nx டிவைட் பை 2. இங்கே 2nx போடாமல் பை போட்டேன், எக்ஸ் போடணும் இல்லையா, இங்கே எக்ஸ் மாற்றிக்கணும். இப்போது 2nx, இந்த 2 கட் ஆகிடுச்சுன்னா இது நான் இன்டகிரல் பிரித்து கொடுத்துட்றேன். அப்போது 2nx காஸ் 2nx இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் 2nx டிவைட் பை 2n, இதுதான் ஏ மாதிரி. அப்போது காஸ் ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் ஏஎக்ஸ் பை ஏ போடுவோம் இல்லையா, அந்த ரூல் படி நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்குறேன் பை மைனஸ் லோவர் லிமிட் 0, இதுக்கு முடிஞ்சிருச்சு. மைனஸ் இங்கே வந்து பை கொடுத்தோம்னா எக்ஸுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ சைன் என் பை 2n பை எந்த பையாக இருந்தாலும், சைன் எந்த பையாக இருந்தாலும் 0, அப்போ அப்பர் லிமிட் 0 மைனஸ் இப்போ இங்கே 0 கொடுத்தாலும் 2n இன்ட்டு 0 0, சைன் 0 0 ஃபுல்லாக 0 ஆகிடும். டினாமினேட்டரில் 2n இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, நியூமினேட்டர் 0 ஆகிடுச்சு. முதல்ல பை கொடுக்கும்போது சைன் எந்த பையாக இருந்தாலும் 0, அதனால் அப்பர் லிமிட் 0, லோவர் லிமிட்டு 0, 0 மைனஸ் 0 0, பை மைனஸ் 0 பை, அப்போ டோட்டலாக இங்கே பை வருது. அப்போது இன்டகிரல் மைனஸ் பை டு ப்ளஸ் பை சைன் ஸ்கொயர் nx dx ஈக்குவல் டு பை. புரியுதுங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது நிறைய விஷயங்களை ரீகால் பண்ண வைக்குது. அதனால் ஓகே சார், ஏன் இவ்வளோ பெருசு போட்டுட்றீங்க? ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதுக்கு நான் சொல்லட்டா? என்ன ஷார்ட்கட் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்ன ஷார்ட்கட்? இதெல்லாம் வந்து எழுதி பார்த்துட்டு இருக்கவே கூடாதுங்க, டக்குன்னு போடணும். அப்படியே மைண்டுக்குள்ளே சில இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த இன்டகிரேஷன் பார்ட் மட்டும் கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்கணும். இது எல்லாமே மைண்டுக்குள்ளே அப்படி ஓடணும், ரைட். இது வந்து கிவன், இது ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிஜிடிஆர்பியில் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். The value of Fourier coefficient a0 to the function f of x equal to x in minus pi less than x less than pi is dash. இப்போ எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஃபோரியர் சீரிஸ் கேட்குறாங்க. அதில் நம்ம ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. இப்போது பொது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். If f of x is odd function, then Fourier coefficients, then the Fourier coefficients a0, a1, a2 இது எல்லாமே ஈக்குவல் டு 0, ரைட். எதுவாக இருந்தாலும் டோட்டலாக வேல்யூ 0. இஃப் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ரிசல்ட்ஸுங்க. இஃப் எஃப் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன், if f is even function,
தென் the Fourier coefficient ஃபோரியர்னு எழுதும்போது இந்த எஃப் கேபிட்டலில் தான் போடணும். ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் b1 b2 b3 இப்படி போயிட்டே இருக்கும் bn வரைக்கும். இது எல்லாமே என்னது ஈக்குவல் டு 0. அப்போது சுருக்கமாக சொல்லப்போனால் ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எனக்கு ஃபோரியர் சீரீஸில் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா அந்த a0 இருக்கு இல்லையா, a0 an இதோட வேல்யூலாம் 0 ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷன் அந்த இல்லை சார் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த bn எல்லாம் இருக்கு பாருங்கள், bn இது மட்டும் 0 ஆகிடும். நம்ம a0 an கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் விஷயம். இது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்ளம்க்கு வாங்க. f of x ஈக்குவல் டு எக்ஸா? இப்போது f of x ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே? -π less than x less than +πயில். இதான் டொமைன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. சரி, இப்போ f of -x கொடுக்குறேன். கொடுக்கலாமா? அலோடா? கொடுக்கலாம். அப்போ இங்கே -x கொடுத்தா இங்கே எக்ஸுக்கு மைனஸ் கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போது இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். எக்ஸுக்கு மட்டும் நம்ம f of x போட்டுக்கலாம். எக்ஸ் f of x தானே. அப்போ f of -x கண்டுபிடிச்சா எனக்கு -f of x வருது. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் f is ஆட் ஃபங்க்ஷன். பார்த்த உடனே சொல்லணும், போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிதலுக்காக நான் எழுதிட்டு இருக்கேன். இதெல்லாம் எழுதி அவங்க ஆன்சர் சொல்லிட்டு இருக்க முடியும் பரிச்சையில். இதெல்லாம் வந்து நல்லா புரியணும், எப்படிலாம் செய்கிறேன்னு பாருங்கள். இதெல்லாம் மைண்ட் ஒர்க், மைண்ட் கால்குலேஷனாக இருக்கணும். இது வந்து கிவன் இது, ரைட்? ஸோ இந்த f of x கொடுத்தது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இப்போ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் எனக்கு தெரியும் the Fourier since f is odd, since f is odd function, the Euler coefficients, Eulerனாலும் Fourierனாலும் ஒன்று தான். odd function, the Fourier coefficient a0 தான் அவங்க கேட்குறாங்க. a0 ஈக்குவல் டு 0, ரைட்? பை த ரிசல்ட். இதுதான் ரிசல்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், ஆட் ஃபங்க்ஷனா? அப்போ ஏன்னும் a0 0வா? அப்போ ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட், ரைட்? ஒரு சிலதெல்லாம் வந்து மைண்ட்லேயே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஆன்சர் டிக் பண்ணிடணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். The Fourier coefficient a0 for the function f of x equal to -1 if -π less than x less than 0, f of x equal to +1 if 0 less than or equal to x less than or equal to π is இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பொதுவாகவே f of x equal to f1 of x if -π less than x less than 0, f2 of x if 0 less than x less than π, ரைட்? இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போது if இது வந்து டிஃபைன், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணாங்க. டிஃபைன் f of x like this. ஓகே, if f1 of -x பார்க்குறேன், எனக்கு f2 of x வருது அப்படின்னா then f is even. இல்லைங்க சார், if f1 of -x பார்த்தேன், எனக்கு -f2 of x வருது அப்படின்னா then f is odd. ஓகே, சரிங்க. இப்போ கிவன் இது வந்து முக்கியமான ரிசல்ட்டு, ஒரு முக்கியமான வரையறைன்னே சொல்லலாம். வரையறை இது, ரைட்? இப்போ நான் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். கிவன் என்ன? f of x equal to -1 -π less than x less than 0 +1 if 0 less than or equal to x less than or equal to π. இங்கே நீங்கள் ஈக்குவல் டு போட்டுக்கலாம், ரைட்? இதுதான் கிவன். சரிங்க. இப்போ என்னென்னா இதில் f1 of x என்ன? f1 of x equal to -1 எங்கே? -π less than x
லெஸ் தென் 0ல். சரிங்க, f2 ஆஃப் எக்ஸ் என்ன? 1 எங்கே? 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பையில். ஓகே, இது நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஹியர் போட்டுக்கோங்க, ஹியர் வேர் ஆர் ஹியர் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. சரிங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுக்குறேன். f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ரிசல்ட்டுக்கு போகிறேன். இந்த ரிசல்ட் என்ன கொடுக்குது, இது ரெண்டும் பார்த்துட்டுனா இது கொடுக்குதா இது கொடுக்குதா பார்த்துட்டுனா நான் எஃப் சொல்லிடுவேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போகிறேன். f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் பார்த்தா f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் இங்கே பாருங்கள், f1 -1 தான், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் -1 தான். ஸோ -1 போட்டுக்கலாமா? f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் நீங்கள் இந்த இடைவெளியில் எந்த வேல்யூனா கொடுங்க. எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கொடுப்பேன் f1 சொல்லுது. நான் இங்கே தான் வேல்யூஸே எடுப்பேன். நீ எதனா கொடு, நான் -1 தான் கொடுப்பேன்னது. சரிங்க, இப்போது இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 1ங்கிறது என்னது? f2 ஆஃப் எக்ஸ் தானே. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 1 வந்து நான் என்ன பண்ணலாம், f2 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ரைட், அவ்வளோதான். அப்போது f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்தா எனக்கு -f2 ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் f இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ரைட், ஆட் தானே இந்த ரிசல்ட் படி. இந்த பாருங்கள், ஆட் ஃபங்க்ஷன். சரிங்க, எஃப் ஆட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு. எஃப் ஆடாக இருந்தால் இந்த எஃப்க்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க? A0 தானே கேட்குறீங்க. எஃப் ஆடாக இருந்தால் A0 AN எல்லாமே 0. அதனால் ஆப்ஷன் ஏ. ரைட், இந்த ரிசல்ட்லாம் அப்படியே அப்பப்போ அசை போட்டுகிட்டே இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ஸ் f is odd function, since f is odd function, the Fourier coefficient A0 is equal to 0. Not only A0, AN also 0. அவ்வளோதான். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் பிஎன் மட்டும்தான் 0. A0 ANனும் நம்ம வேல்யூ இருக்கும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஆப்ஷன் ஏவை வந்து டிக் பண்ணியிருக்கேன். ஓகே, யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கான சேனலுங்க. தயவுசெய்து பிஜிடிஆர்பிக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. பிஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் இருக்குது, வீடியோ கண்டென்ட் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது. பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் எங்களது பார்த்துட்டாலே போதும், கன்ஃபார்ம் போஸ்ட் வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு ஒர்த்தானதாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பிக்கு வேணும்னாலும் சரி, யூஜிடிஆர்பிக்கும் அவைலபிளாக இருக்குது. பிஜி அண்ட் யூஜி அண்ட் பாலிடெக்னிக், இது மூணுக்குமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது, வீடியோ கண்டென்ட்டும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.